Welcome back to Dabur Herbal Clove Toothpaste and Hammam Varangum Big Boss Season 4. Shivani. Hi, sir. Hello. இதில் உங்கள் அம்மா என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை இந்த வாரம் நீங்கள் செய்தீங்க. As a matter of fact, நீங்கள் more action oriented, not too much of a talker. அது பேச்சில் காட்டுறதுக்கு பதிலாக செயலில் காட்டியிருந்தீங்க. ஒருவேளை ஒரு 2 வாரம் முன்னாடி அம்மா வந்திருந்தா இன்னும் கண்டினியூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எவிக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். பிகாஸ் யூ டேக்கிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ டு யூஸ். உங்களுடைய வாழ்க்கையில் உபயோகப்படும் விஷயங்கள் முக்கியமாக அதில் ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது வந்து புகழ். எல்லா ஊர்லேயும் தெரியும் சிவானி இங்கே தமிழ்நாட்டில். அம்மா இந்த வாரம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்து காட்டினீர்கள். அதை உங்களுடைய பிஹேவியர் இந்த சீசன் பூரா பண்பட்ட குணம், யாரையும் புண்படுத்தாத மனம், வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் அது ஒரு விவாதமாக, தர்க்கமாக, சண்டையாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் யூ ஹேண்டில்டு 19 வயசு பொண்ணு மாதிரியே தெரியல. அது ரொம்ப யூ ஹேண்டில் யுவர் செல்ஃப் வெரி வெல். ரொம்ப அழகாக உடைந்து போய் கண்ணீர் சிந்தினாலும் உங்களுடைய வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளாக இல்லாமல் கொஞ்சம் ஈரம் தோய்ந்த மன்றாடல் தான் இருந்தது. அதில் சரியில்லை, தப்புன்னு சொல்லியிருந்தீங்க. இட் வாஸ் நைஸ் டு வாட்ச். அவங்களுக்கும் அது சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் அப்புறம் யோசித்து பார்த்தாங்கன்னா. ஏன்னா அத்தனை பேருக்கு நடுவில் எதிர்த்து பேசியிருந்தீங்கன்னா அது வேற ஒரு மனசில் உறுத்தலாக இருந்திருக்கும். அதை செய்யாமல் இருந்ததுக்கு பாராட்டுக்கள். இது தொடரட்டும். வெளியிலே வாழ்க்கையிலும் இந்த குணாதிசயம் உங்களை நல்ல உயரத்திற்கு கொண்டு போகும் என்று நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிஜமாவே ஃபர்ஸ்ட் வரப்போ நான் எதுவுமே யோசிக்கல, சும்மா ஜாலியாக தான் வந்தேன். பட் போக போக தான் பிக் பாஸ் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு. லைக் பொறுமை, எல்லாமே. கோவப்படணும் ஆனால் எந்த அளவுக்கு படணும், எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி நான் எதுவுமே இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் எனக்கு எவிக்ட் ஆவேன்னு ஒரு பர்சன் கூட நினைக்கல. ஸோ எதுவுமே யோசிக்கல. பட் இது வந்து ஒரு ஐயோன்னு கவலைப்படுற அளவு எவிக்ஷன்ல ஆல்மோஸ்ட் தொட்டுட்டீங்க. அந்த லைன் தான் கொஞ்சம் கஷ்டம் தொட்டுட்டீங்க. பட் இது நீங்க வெளியே போகும்போது தெரியும், நீங்க வெற்றி கோட்டை தொட்டு விட்டீர்கள் என்பது புரியும். ரொம்ப நன்றி. இப்போ உங்களுடைய பயணத்தை பற்றிய ஒரு காணொலி. Shivani, 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 Shivani. எண்ணி பாருங்க, 11 வாட்டிக்கு மேலே சொல்லியிருக்கோம் உங்க பேரை. ஒரே ஷோல இருக்கிற இத்தனை பேர்ல நான் யார் பேரையும் இத்தனை வாட்டி சொன்னது கிடையாது. தனித்துவம் பெற்றவர் சிவானி. தேங்க்யூ சார். ஏதோ கொஞ்சம் கிளாமர் தானி அதுக்கு நம்மா மானி பணவோட்டம் தேட்டர் மானி வீட்டருக்கு டாக்டர் தானி தலப்பாதம் கல்யாணம் இன்றைய நாள் நன்னாள். அது அண்ணன் எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண சூடாதானே குடிக்கணும், சுடு தண்ணி குடிங்க. இதுக்கு நான் பால் தாயில குடிச்சு செத்துருவேன். ரயில்வே ஸ்டேஷன் ஏறி இறங்கி இருப்போம். அந்த இஞ்ஞாயே எனக்கு இப்ப சிவானி வாய்ஸ்ல கேட்கணும் போல ஆசையா இருக்கு. சொல்லு. பாட்டுலாம் எப்படி ஆட முடியும்? குரல் என்ன அதிகமாகிறது? என் குரல் கேட்கும் இந்த கண்ணாடி அறையில இருந்து. அந்த குரல் கேக்குது, ஆனா மூட்டை சந்தில மாட்டின பூனை மாதிரி இருக்கு. பரவாயில்ல. உன் தலையில கொட்ட, ஆடு முட்டை,
கோலி போடு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. நீ போடு சட்டை. 5 மணிக்கு டாஸ்க் இருக்கு, எல்லாரும் முழிக்கவும். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அவங்க மனசுல வயலின்லாம் போகுது. மெழுகு டாலினி அழகு ஸ்கூலினி எனக்கு ஏத்தவனி காந்தி. ராஜா பாலா அவர்கள் மிகவும் ஹானஸ்டானவர். பாலா மேல நீங்க வச்சுக்கிறது அன்பா காதல்? கண்டிப்பா அன்புதான். ஓகே, காதல் கிடையாது? கிடையாது. இல்ல இப்ப ஹானஸ்டி உங்களுக்கு இல்லன்னு கொண்டு வந்தது அவங்கதான். அப்படியா? ஹானஸ்டி இல்லன்ட்டு ஏதாவது பேசுனீங்களா இங்க? ஹானஸ்டா எதுக்கு பதில் சொல்ற? நீ எதுக்கு பேசுற? அவகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு பேசுறன்னு எனக்கு கேட்க கூடாது. அந்த நான் எதுக்கு பேசுறேன்? அவகிட்ட பேசுற ஹானஸ்ட் இல்லன்னு அவகிட்ட சொன்னேன்னா நீ பேசாத. இந்த மேல வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன ஏன் தட்டி விடுறீங்க? You can't talk like this to me, okay? யாராவது ஒருத்தர் ஸ்பாயில்ஸ் போட்டு இருப்பாங்க. ஏய், ஏன் தட்டி விட்டேன்னு கேட்டதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்றதும் நல்லா இல்ல. யாராவது ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டிருப்பாங்கன்னு சொல்றதும் நல்லா இல்ல. இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா நான் என்ன கொட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் லெட்டர் எழுதினேன். அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எதுக்குன்னா எங்கள் அம்மாவுக்கு எழுதினது. ஸோ என்னால் முடிஞ்சது, எனக்கு நினச்சதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இன்னும் நிறையா சொல்லணும், அதை நான் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஷிவானி, ஃப்ரீஸ். இருக்கிற வரைக்கும் இண்டிவிஜுவலாக காட்டிக்கோங்க. என்டர்டெய்னிங்காக வச்சிருந்திருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் பார்க்குற மக்களும் அதை பார்த்து என்டர்டெயின் ஆயிருப்பாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். Emotional, happy, everything, sir. Excellent. One more emotional trip. உள்ள போய் உங்க நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுங்கள். Sure. அகம் டிவி வழியே அகத்திற்குள். ஹாய். ஏய், முடிஞ்சிருச்சா? ஏவி முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. கொஞ்சம் லைட்டா எமோஷனலா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது பேசிட்டு இருந்தது, 2 இருந்தது. அனுஷ்கா, என்ன சொல்றது உங்களுக்குலாம்? ஓகே, நீங்க ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை எதுவுமே. ஸோ இருந்த வரைக்கும் உங்க எல்லாரு கூடயுமே நான் ஹாப்பியா இருந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் 1 வாரம் ஹாப்பியா இருந்துட்டு வாங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரேம்ல பார்க்க நல்லா இருக்கீங்க. வீடே ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரேம்ல. நீயும் செம்மையா இருக்க. ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். 1 வாரம் தான் இருக்குங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப கண்ணீர் மல்கலன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஒரு 7 டேஸ்ல மறுபடியும் மீட் பண்ண போறீங்க. ஆமாம் சார். எங்களுக்கெல்லாம் ப்ரௌடாக இருக்குது சார். ஆக்சுவலாக இவ்வளோ நாள் சிவானி எங்கேன்னு தேடிட்டு இருந்தோம். அவர் ஜெயிச்சு சிங்கப்பெண்ணா இந்த வாரம் வந்து அந்த கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணவே இல்லை சார். அது பெரிய ப்ரௌட் மூமெண்ட். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம், அதே தான் நானும் சொன்னேன். ப்ரௌட் ஆஃப் யூ ஷிவானி. வெரி ப்ரௌட், வெரி ப்ரௌட். Thank you. நில். ஆமாம் சார், 200% போட சொன்னா 1000% போட்டுட்டு வெளில போகிறேன். தேங்க்யூ ஆரியண்ணா. தேங்க்யூ. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ரைட். இது வந்து ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எதையும் தவற விட்டுறல. இன்னும் நிறைய ஹார்னஸ் பண்ணியிருக்கீங்க. வெளியே போனதும் புரியும் நான் என்ன சொல்கிறேங்கிறது.
ஸோ யூஸ் இட். இதை பிரமாதமாக உபயோகித்து இன்னும் பெரிய நட்சத்திரமாக நீங்கள் மாற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட இருந்து இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கொண்டு நான் ஹாப்பியாக போகிறேன். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இப்படி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்க எல்லாரையுமே வெற்றியாளராக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுவரை வந்து சேர்ந்த நீங்கள் வெற்றியாளர்கள் தான். கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செம்மையா விளையாண்டு போயிட்டான். அப்படியே இவ்வளவுதான் சொல்லும் போதே போயிருந்தா கூட இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு.